வெல்கம் டு ஆக்ரா சார். நீங்கள் எல்லாரும் தான் அந்த டூர்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே. ஹலோ சார். நான் தான் கைடு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் கைடு. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சைட் போயிட்டாங்க. இவங்க தான் பிகே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்தவங்க தான். நான் தான் கைடு எம் வரதராஜன். வெல்கம் டு ஆக்ரா சார். நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? அது என்ன வந்தவங்க எல்லாத்தையும் வெல்கம் டு ஆக்ரா வெல்கம் டு ஆக்ரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் நீங்கள் வெல்கம் சொல்லணும், இது ஆக்ரான்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லை நாங்கள் வராம தான் போயிடுவோமா? இதுக்கு மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பிச்சிட்டான். ஸ்னேகா மேம் உங்ககிட்ட இருந்து அங்க தாவிட்டான். இப்போ நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. அப்படிலாம் அவனை அவ்வளோ ஈஸியாக எடுத்துறாதீங்க மேம். அவனை பற்றி எனக்கு தான் தெரியும். எதுக்கு தான் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னால் கூட கன்சல்ட் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கா. அவனோட அழகிய லைலாவா மேம். ராக்கிக்கு மட்டும் கிடையாது, இங்க நிறைய பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீ எதை சொல்ல? பிரீத்தியக்கா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. பொடி வச்செல்லாம் பேசக்கூடாது. அடியே எருமை, நான் பொடி வச்சும் பேசலை எண்ணெய் வச்சும் பேசலை. என்ன ரியாலிட்டி என்னமோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நடத்துங்க. எங்க போய் முடிஞ்சாலும் ஓகே தான். எங்கேயும் போய் முடிய வேணாம்க்கா. நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டுன்னு இருக்கலாம். ஏன் ரொம்ப பட்டிருப்பீங்க போல அப்படி பேசுறீங்க? எருமை, எதுக்கு ஸ்னேகமா ஓட்டிட்டு இருக்க? பிரீத்தி மேம் சும்மா இருங்க. ஸ்னேகம் மேம்ல ஓட்டாதீங்க. மை ஃபேவரட் மேம். நான் சொல்லல, உனக்காக இங்க நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமான ஃபேன்ஸ் ஒருத்தர் இருக்காரு. சீக்கிரமா அவர் உங்க ஃபேன் ஆக போறாரா இல்ல உங்க பிரீத்தியக்கா அடி வாங்க போறீங்க? ராக்கி, அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். கொஞ்சம் வாலு பசங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, நாங்க இல்ல இருந்தா இவர் தான் கைடு. ஒரு ரூமுக்கு எத்தனை பேர், அப்புறம் கீ, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்பிக்கையில தான் வந்து இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். என்னடா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இப்படி நடுவில் நிற்க வச்சு பேசுறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். அதனால தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஹோட்டலாக வந்து தேர்ந்தெடுத்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் நாடு விட்டு நாடு வந்திருக்கோம் சொல்ல போகிறோம். அதனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி நடந்துக்க முடியுமோ அப்படி நடந்துக்கோங்க. எல்லாம் பேசி தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ரூம் கீ ஒரு ரூம்ல எத்தனை சார் வந்திருக்கீங்க? இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, இனி எந்த ப்ராப்ளமும் வரப்போறதும் கிடையாது. ஓகேவா? ரூம் கீயா, ரூம் நம்பர் வந்து 375. அதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வர அத்தனை ரூமும். அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரூம் வேணா மாத்திக்கோங்க. ஒரு ரூமுக்கு வந்து 5 பேர் அந்த மாதிரி வந்து இருந்தாலும் ஓகே தான். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து இருக்கு. ஆமா, உங்க காலேஜ்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்ததை கேள்விப்பட்டேன். ஆமா சார். இப்போ ரூம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு ரூம் வந்து இவங்களோட ஃப்ளோருக்கு கீழே 208 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபுட்டெல்லாம் எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கைடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, ரூம் கீ கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். ரூம் கீ. எக்ஸ்கியூஸ் மீ. சார். உங்ககிட்ட கீழே கேட்டோம். நீங்க அதை தவிர மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காப்ல தெரியுது. சீக்கிரமா கீ கொடுங்க, லேடிஸ்ல வெயிட் பண்றாங்கல்ல. ஓகே சார், ஓகே ஓகே. ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இவ்வளவு கோவமாகறாரு? என்னடி சொல்லு என்ன? பிரீத்தி அக்காடி கம்மன்று நீ அக்காட்ட சொல்லி தந்துருவா. அமைதியா இருமா, மோட ஃபோன் எடுக்கானா பாரு. சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? நாங்க என்ன பேச போறோம்? நாங்களும் ஒன்றும் பேசல. நீங்க உங்க புருஷன் கூட சண்டை போடல? சீக்கிரம் ஆரம்பிங்க. அடியே, நானே மறந்தா எனக்கு ஞாபகப்படுத்துறீங்கல்ல. என் புருஷன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோனை வச்சுட்டு எங்க ஆட போச்சோ? ஏய் லூசு, இதை லவ்வான்னு என்னாலே கன்ஃபார்ம் பண்ண முடியலடி. அப்புறம் எப்படி? அதாவது அவங்கிட்ட பேசணும், பேசி பழகணும். அவனுக்கும் என்ன பிடிக்கணும்ல, அதுக்காக தான். இங்க பாரு, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஓகேவா? டூர் வந்த இடத்துல டூர் மட்டும் என்ஜாய் பண்ணு. லவ் அது இதுன்னுட்டு. என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டான்? ஒரு
எனக்கு பார்ட்டி பார்க்கணும் போல இருக்கு. அப்படியே ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போலாமா? எதுக்கு வாட்டி திட்டதுக்கா? இன்னும் ஸ்னேகா நான் உள்ளே வரல. வா முடிச்சு அமைதியா இருந்து நாளைக்கு காலையில நீ போய் பார்த்துப்பியா? இப்போ நீ இன்னும் கழட்ட வேணா வந்தோம் அவரை போய் பார்க்கணுமா? ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது ஃபோன் தானே பேசிட்டு இருக்கு, வா போலாம். என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டா? சஞ்சு கால் பண்ணலாமா? பிரீத்தி மேம், பிரீத்தி மேம். சொல்லாதல்லையா? நாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறோம். சரி சரி போயிட்டு வா. ஆடி போலாம். என்னாச்சு உனக்கு? சரி நம்ம சஞ்சு கால் பண்ணி கேட்கலாம். பயமா இருக்கு, ஃபோன் எடுக்க மாட்டான். திரும்ப கூப்பிடுமா? மாமா இதோட 10 தடவை ஆயிருச்சு. ஒன்னு ஃபோன் போகுது எடுக்க மாட்டாரு, இல்ல நாட் ரீச் பண்ண வருது மாமா. என்னன்னே தெரியல. ராஜேஷ் என்ன பார்க்க போறேன்னு தான் போனாரு. எதுக்கு நீ இடத்துல அவனை அனுப்பி வைக்கிற? எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவனை நைட் டைம்ல வெளியே அனுப்பாதன்னு. ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி போவான் அவன். இல்லத்த நான் அவர்கிட்ட சொன்னேன், வேணாங்க நீ இடத்துல போகாதீங்க, கேசவன் தூங்க மாட்டான் சரி. எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டு கேட்கவே இல்லை அவரு. ராஜேஷ் தனியா இருக்கான், நான் போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன், நீ சாப்பிட்டுட்டு தூங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் போய் 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ராஜேஷ் கால் பண்றேன், அவங்களும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க போனான்னு தெரில. இவன் போனா சரியா வந்தும் தொலைய மாட்டான். ஓ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொறுப்பே இல்லை. சரி திரும்ப திரும்ப கூப்பிடுமா. யாரு? பிரீத்தி அத்தை, பிரீத்தி கூப்பிடுறேன், என் ஃப்ரெண்டு. ஹலோ பிரீத்தி. சஞ்சு சஞ்சு என்ன பண்ற நீ? ஏன் இவ்வளோ பதட்டமா பேசுற? அங்க போயிட்டீங்களா ஊருக்கு? வந்துட்டேன்டி. அதில் உனக்கு கால் பண்ணலையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ராஜேஷ் கால் பண்ணிட்டே இருக்கான், ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? அப்போ உனக்கு கால் பண்ணலையா? அடியே நானும் கால் பண்ணிட்டே தான் இருக்கேன். என் புருஷனும் வெளியே தான் போனாரு. அதாவது உங்க வீட்டுக்கு தான் போனாரு சொல்ல போனா. 2 பேரும் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, வந்துறேன்னு சொன்னா 2 பேருக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படியே தலையை வெடிக்குது. உனக்கு கால் பண்ணலையா? அடியே நாங்க இப்போதாண்டி இங்க ஆக்ரா வந்தோம். சரி வந்ததான் உனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன், போனவே எடுக்க மாட்டேங்கிறான். ஒன்னும் ஃபோன் போகுது இல்லை நாட் ரீச்சபிள்னே வருதுடி. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. கவினனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்க, நானும் கவினனுக்கு 2 டைம் ட்ரை பண்ணேன், அவங்களும் ஃபோன் எடுக்கல. அதான் உனக்கு கால் பண்ணேன். நானும் தாண்டி கவின் உங்க வீட்டுக்கு தான் போனாரு. நான் தான் சொன்னேன் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, ராஜேஷ் அண்ணனுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் தான் போனாரு. சரி போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி இப்போ கேஸை வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அழகை என்னால் நிப்பாட்ட முடியல. அவர் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல சஞ்சு. எனக்கு பயமா இருக்கு சஞ்சு. ஏய் பயப்படாததெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கார்த்தி அண்ணக்கிட்ட சசி அண்ணக்கிட்ட யார்கிட்ட விசாரிக்கிறேன், நீ ஃபோன் பண்ணி கேளு ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஃபோனை சைலண்டில் போட்டு தான் பேசிட்டு கூட இருப்பாங்க, இல்லை ட்ரிங்க்ஸ் எதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எதே காதில் வாங்கியிருக்க மாதிரி. சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. சரி சஞ்சு. யார் யார் நீ? தள்ளு. கவின் கவின். ஏன் ரூமுக்கு போகாம இப்படி நிக்கிறீங்க? ரூமுக்கு போறதும் போகாம இருக்கிறதும் என்னோட விருப்பம். இதுல யார் எனக்கு கட்டளையிடணும்னு அவசியம் இல்லை. என்ன ஜீவா சார் கூப்பிட்டாரு, அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஒருத்தவங்களோட சுயரூபம் என்னன்னு அவங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப தெரியுதுடி. என்ன வாய்க்கு முறை பேசுற? பேசு பேசு. சார் எதுக்கு வர சொன்னீங்க? ஏன் சார் என்ன பாக்குறீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட். சார் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் எப்படி சொல்லுங்க, ஒன்னும் நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். மேம் நான் எப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகேவா? என்னடா ஒரு சாரி எப்படி சொல்றாரு அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி வெளியில நிற்கும் போது உங்களோட ஷால் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஏன்னா எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சாரி சார், சாரி. மீறி சாரி, இனி கரெக்டாக போட்டுக்கிறேன். மேம் நான் இது வேணும்னு சொல்லலை. உங்களுக்கு இங்கே ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன் ஓகேவா? இந்த ஷால் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லலை.
அதாவது ஒருத்தவங்க நம்மளை பார்க்கறதும் நம்ம கிட்ட பேசுறதும் வந்து நம்மளோட உடல் பாவனையை பொறுத்து தான், ஓகேவா? அதனால தான் வந்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுற நம்ம கண்ணை பார்த்து பேசணும், வேற எங்கேயும் பார்த்து பேசுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இருந்தா சாரி மேம். சார் இதெல்லாம் லேடிஸ்க்கு அவங்க உங்களுக்கே புரியணும் சார், ஒருத்தவங்க சொல்லி புரியணும்னு கிடையாது. என்ன ஒருத்தவங்க நம்மள பாக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அது எப்படி சொல்றது, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, ஓகேவா? அத அவங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒருத்தவங்க இதை சொல்லி அதை செஞ்சா அதுக்கு பேரே வேற சார். மைண்ட் இட். இவருக்காது எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் அதை கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சு நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சிலர்லாம் அதை பார்த்துட்டு நீ என்னடா போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாங்களே, அவங்களுக்கு மத்தியில இவர் என்கிட்ட சொன்னதுல தப்பே இல்லை. மேம் நான் ஏதாவது தப்பா? சார் நீங்க தப்பா சொன்னீங்கன்னு சொல்லல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட முடியாது சார். சிலர் நம்மள பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிடும் அவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கிறது. இன்னும் சிலர் நம்மள எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சிடும். அதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் சார், அது ஒன்றும் புதுசு கிடையாது. தேங்க்யூ சார், இனி நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். பை ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கான ப்ராப்ளத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சிலர்லாம் தான் பெரிய ஆளு, தன்னை விட இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாது, தான் வச்சதுதான் சட்டம், தான் இருக்கிற ஊருக்கு தான் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் சார். அதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு புரியல. புரிஞ்சிருந்தா சில உறவுகள் அவங்க இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சார். சரி விடுங்க சார், பழசதுக்கு பேசிக்கிட்டு. ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே, நாங்கள் போய் தூங்குறோம், நீங்களும் தூங்குங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock எல்லாம் ரெடி ஆகுமா? ஓகே சார் நாங்கள் ரெடி ஆகிறோம். ஓகேங்க மேம். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைப்போ. மிஸ்டர் பிரின்சிபல், நான் ஒன்றும் புத்திசாலித்தனமா பேசல, நான் கரெக்டாக தான் பேசுறேன் சொல்ல போனா, ஓகேவா? சரி உன்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கவா? நான் அந்த கேள்வி கேட்டா நீ செத்துருவ. இவர் யாரு சொல்லு பார்க்கலாம். இவரு எனக்கு ஆஷிஷ்ல ஒரு ஃப்ரெண்டா கூட நீ வச்சுக்கோ, ஆனா நீ அவரே இனிமே தப்பா தான் நினைக்கிறேன். ஏன்னா உன் புத்தி அதுதான், ஓகேவா? அதை விட்டு தள்ளு. இவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டுக்கு என் மேல இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லை பாத்தியா? அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ, நீ வேற அவர் வேற. ஸோ மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத. அவங்களோட நிலையில இருந்து அவங்க லைஃபை அவங்க வாழ்ந்தாதான் அவங்க லைஃப் செட் ஆகும். அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தவங்க அவங்களோட லைஃப்குள்ள இருக்க வைக்கிறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். இது வரைக்கும் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணது போதும். என்ன நீ என்ன கண்ட்ரோல் பண்ணது பிடிக்காம தான் உன்னை விட்டு நான் விலகியே வந்துட்டேன். ஆனா நீ செஞ்ச தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு, அதை இன்னுமே நீ உணரல, இனி உணர போறது கிடையாது. நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா பேசாம இருக்கேன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான்னு எந்த அவசியமும் கிடையாது, ஓகே? என்னை பொறுத்தளவுல உன்னை விட அவர் எவ்வளவோ பெட்டர். மற்றவங்களோட வாழ்க்கையை தனக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிட்டு வாழ வைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை விட மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபேரா பேசுறாங்க தெரியுமா, அவரை மாதிரியான ஆளுகள் எவ்வளவோ பரவாயில்ல, ஓகேவா? இங்க பாரு, கண்ணாடி ஒரு தடவை தான் உடையும், என்ன ஓயாமலாம் உடஞ்சிட்டு இருக்காது. முதல் தடவை அந்த கண்ணாடி உடஞ்சாலும் இதுல நிறைய விரிசல் வரும். என்ன அந்த விரிசலை திரும்ப எடுத்து ஒட்ட வைக்கணும்னு நினைச்சாலும் அந்த கண்ணாடி உடஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். என்ன நீ எத்தனை முறை அதை ஒட்ட வச்சு நீ என்ன பண்ணாலும் சரி, உடஞ்சது தான். அதே மாதிரி தான் சில உறவுகள் உடஞ்சது மாதிரி தான். என்ன நீ அதை எப்போதுமே ஒட்ட வைக்க முடியாது. மைண்ட் இட். முடிஞ்சு போனதுதான். அதுக்கு எப்போதுமே முடிச்சு போட முடியாது. உறவா இருந்தாலும் சரி, கயிறா இருந்தாலும் சரி. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சில நேரத்துல எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலம்மா. தப்பா நினைச்சியா? நீ கூட அப்படிலாம் நடந்துக்க மாட்டே தெரியுமா? ஆனா அவ இங்க தோன்றா, எனக்கு அருவருப்பா இருக்கு. கார்த்தி, ஏன் நம்ம இங்க உட்காந்துருக்கோம்? உள்ள போலாமா? உள்ள வேண்டாம், உள்ள போனா வாமிட் எடுத்துருவேன். அப்படி தோல் மேலே படுத்துக்கோ. தூங்கினதுக்கு அப்புறம் நானே உள்ள தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்கிறேன். அப்படி படுத்துக்கோ. ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி, நம்ம நம்ம விளையாடுவோமா? விளையாடலாம். இப்ப தூங்கு. எனக்கு தூக்கமா வரலையே.
ஆமா, ஸ்னேகா கால் பண்ணாளா? அவ பத்திரமா போயிட்டாளா? அப்போதே கால் பண்ணா, ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் பத்திரமா போயிட்டோமா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயோ இவன் எங்கே போனான்னு தான் தெரில, மண்டையே வெடிக்குது, என்னதான் பண்ணுறதுனே தெரியல. பொம்பளை பிள்ளை கூட பத்திரமா வளர்த்துடலாம் போல, ஆம்பளை பிள்ளை இப்படி வளர்க்குற மாதிரி தெரியுது. கல்யாணம் ஆயின்னு ஒரு பொறுப்பு கூட கிடையாது அவனுக்கு. அவனை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? என்ன பண்றது? இரு, அவன் ஃப்ரெண்டை பாப்பன்னு தானே போயிருக்காங்க. தான் ஏதாவது இருப்பான். பசங்க சேர்ந்தானே குடிக்கிறதெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பான். இரு, வந்துருவான். அதை ஃபோன் பண்ணிட்டே இருக்கும்ல. இது சர்வ சாதாரணமான விஷயம் இது. என்கிட்ட இவ்வளோ நாள் மறைச்சிருக்கா. இவளுக்கு மட்டும் அபார்ஷன் நடந்து அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நிலைமைக்கு போவா? ஒண்ணுமே புரியல. அது யாரு கூட பேசுற நீ? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. தூங்கு தூங்கு, சரியா? கார்த்தி, நான் ஒன்று கேட்கவா? ம். இனிமே என்னை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும். சரியா? நான் இப்படி பண்ணிட்டேன்னு உனக்கு கோபமா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு புருஷனுக்குமே பொண்டாட்டி இப்படி மறைச்சிட்டான்னு தெரிஞ்சால் ரொம்ப கோபம் வரும், எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன புரிஞ்சுப்பதானே? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். நம்புகிறேன். என்ன பார்த்தி, வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? உள்ள ட்ரெஸ் எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வச்சிட்டு இருந்தேன், அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன உங்க மேம் திட்டல? நீ பாட்டுல வந்துட்ட? மேமுக்குலாம் பயப்படுறவளா? பார்த்தி, இவளை பார்த்தா மேமுக்கு பயப்படுற மாதிரி உனக்கு தெரியுதா? அகலியா பயப்பட மாட்டாங்க, எனக்கு தெரியும். உங்களை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பா வருது. சரி, ஓகே. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நம்ம ஊர் கிடையாது, இது ஆக்ரா, டெல்லி. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே இருக்கவங்கலாம் புரியாத லாங்குவேஜில் தான் பேசுவாங்க, யார்கிட்டே பேசாத. நம்மளாம் ஒன்றா தான் போவோம், இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட்டு தூங்கும் போது பார்த்து பத்திரமா தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் வந்தேன். நான் மட்டும் அவனுக்கு எதுவுமே தெரியாது, இவன் சொல்லி கொடுக்கலனா. அகல்யா, என்ன சுத்தி பார்க்க போலையா? டேய் முண்டா, இப்போ எவனா சுத்தி பார்க்க போவானா? ஆனா ராக்கி எந்த இடத்துல எப்படி பேசுறன்னு உன்னை பார்த்து தான் கத்துக்கறணும். சுத்தி பார்க்கிறதுக்கு என்ன நேரம் காலம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா மாதிரி சொல்லு பாப்போம். செருப்புல அடி வைக்கிறவ மூடிட்டு இருந்துரு. வந்துட்டான் உனக்கு ஆகாதவன். இன்னும் எதுக்கு இவனை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? வந்தவன் அப்படியே அப்படியே சூடத்தவன் தலையில கொடுத்துற மாதிரியே நிக்கிறான் பாரு. யாரு நின்றா எனக்கு என்ன? நான் என் பார்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு முன்னாடி வேற எவனும் எனக்கு பெருசா தெரியாது. டேய் டேய், மதுரை கசிங்கம். பார்ட்டி திரும்பாத. அது அவங்க. நான் சொல்றேன்ல, திரும்பாத. என்னையவே பாரு. உன்னையவே பாக்குறதுக்கு நீ என்ன சிலையாமா? ஆமா, நான் செல்லதான். ராக்கி, என்கிட்ட உன் வாழ்த்தனத்தை வச்சுக்காத, ஓகேவா? டே மதன், ஏன்டா அசிங்கப்பட்டு இருக்க? போய் தூங்குற வேலையை பாடுறா. எப்ப பார்த்தாலும் அகல்யா கிட்ட அசிங்கப்படுறது வேலையை வச்சுட்டு இருக்க. வெக்கமா இல்ல? பாரு, என் விஷயத்துல இதை தள்ளிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு வெளியே பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருவேன். ஆமா, பெரிய இந்த விஷயம் இதுல நாங்க தலையிடக்கூடாது. நான் தலையிடுவேன். என்ன தலையிடான்னு சொல்றதுக்கு உனக்கே உரிமை இல்ல என்ன? ராக்கி, செருப்புல அடி வாங்க போற. ஊர் விட்டு ஊர் வந்து செருப்புல அடி வாங்கிட்டு போயிருவேன். அசிங்கப்பட்டுருவேன். வாய் மூடி. டேய், உன்னதான கூப்பிட்டு இருக்கேன். அது பார்ட்டி திரும்பாதன்னு சொன்னேன். உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? அது அது ஏய், என்னடி ரொம்ப துள்ற? என்னன்ற? சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் சேதாரம். சோ நீ அங்கிட்டு திரும்பவும் கூடாது, யார் பேசுறது காதலே வாங்க கூடாது. டே மதன், அப்ப நீ நாயா? ரெட்ட குடும்பி முடியே இல்லாம அறுத்துருவேன். என்ன வாய மூடிடு. ஏய், என்கிட்ட தான் எதிர்த்து பேசுற வேலை, வாய் திமிரா பேசுற வேலை வச்சுக்காத. என்ன அதெல்லாம் அகல்யாவோட வச்சுக்கோ. என்கிட்ட தான் வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஊர் விட்டு மிரட்டிட்டா நீ எப்படி மிரட்டினாலும் பயப்படுறதுக்கு நான் ஒண்ணும் அகல்யா கிடையாது. அகல்யா மட்டும் பயப்பட மாதிரி பேசிட்டு இருக்க. அகல்யா பயப்படுறாளா? அகல்யா மாதிரி ஒரு ஆள் வந்துருவாங்களா என்ன? டேய், நீ எதுவுமே பேசாத, வாய மூடிடுறா, வாய மூடிடு.
டேய் மச்சான் வாய மூடுனா எப்படிடா என்னால சாப்பிட முடியும், வாய் திறந்து பேச முடியும் சொல்லு பார்க்கலாம். ரைட்டே, ராக்கிக்கு நேரம் சரியில்லை. உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன், காதுல என்ன பஞ்ச வச்சு அடைச்சுக்காலவ, திருப்புன்னு சொல்றனா இல்லையா? அகல்யா பாட்டி, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அந்த சைடு திரும்ப கூடாது, என்னதான் பார்க்கணும், யாரையும் நீ திரும்பி பார்க்க கூடாது. ஏய் ரொம்ப ஓவரா பேசுறடி, மதனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளவுதான். தெரிஞ்சா வச்சுக்க சொல்லுடி. என்ன, நான் யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. சரி பார்த்தி, நீ போய் தூங்கு சரியா? யார பத்தி கவலைப்படாத, நாளைக்கு நம்ம காலையில மீட் பண்ணலாம். ஏய் உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா இல்லையா? அது சாமி என்ன கிஸ்ஸு. மிஸ்டர் மதன், இப்ப திருமணமா சொல்லுங்க? செத்துரு, இங்க நீ செத்துருக்கணும் இதை பார்த்துட்டு. ஓகேவா? மைண்ட் இட். பார்ட்டி, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். வாயை க்ளோஸ் பண்ணடி. இப்போ என்ன அவனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா நடந்துச்சு? போ. ஃபர்ஸ்ட் நைட்டா? கொஞ்சம் விட்டாடி அதையும் பண்ணுவடி. சாமி, இனிமே உன் கூட எனக்கு சகவாசமே இல்ல, நான் கிளம்புறேன். ரொம்ப பண்ணாத, வா. டே மதனே, இத பார்த்துட்டு நீ உயிரோட இருக்கணுமா? வாடா மதனே, இப்பவே மேல்மலையில இருந்து குதிக்கலாம், வாடா. டே இது வரைக்கும் இவன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப நானே சொல்றேன் நீ உயிரோட இருக்காத. டே இப்படி ஒரு விஷயத்தை பத்தி எப்படி உன்னால உயிரோட இருக்க முடியுது? டே சத்தியமா அகலிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லடா. என்ன கிஸ். டே மதனே, உலக வரலாற்றையே இப்படி ஒரு கிஸ் இன்னைக்கு தாண்டா பார்த்தேன். வா ஓடிடலாம். டே வாங்கடா. என்ன, என்னைக்கு இல்லாத திருநாளா எப்படி வந்து நிக்கிறேன்? ஏன் நான் வரக்கூடாதா? உன வரவேணும்னு சொல்லல, நீ நிக்கிற பாவனை ஒன்றும் சரியில்லை. தலை நான் வேணா பேச எப்படி பண்ணணும்னு சொல்லி தரவா? இல்ல, எனக்கே தெரியும், நான் பாத்துக்கிடுவேன். நீ கொஞ்சம் தள்ளினா பரவாயில்ல. இல்ல உனக்கு செய்ய தெரியல, நான் கொஞ்சம் தெளிவா சொல்லித்தரேன். வேண்டான்னு சொன்னேன், நீ சொல்லி தரது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ சோல்டர்ல இருந்து கொஞ்சம் கையெடுக்கிறியா? என்னடி பக்கத்துல வரமாட்டேன், பூ வாங்கி தர மாட்டேன், பிடிக்கல அப்படி இப்படின்லாம் சொல்ற, இப்போ பக்கத்துல வந்தா பிடிக்கலங்கிற. பிரவீன், என்ன சொன்ன நீ? என்னமோ சொன்னியே. ஒன்றும் இல்லையே. என்னமோ சொன்னேன். ஒன்றும் இல்லை. பிரவீன், நிஜமாவா? ஏன் புடி போட்டு விளக்கணுமா? அப்படிலாம். பிரவீன், நீ டேப்லெட் சாப்பிட்டியா? ஐயோ மறந்துட்டேன் நந்தினி, மறந்துட்டேன். சாரி. சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன், அதை போட்டுக்கோ. அப்புறமா டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம், இப்போதைக்கு வேணாம். நீ மட்டும் போயென்ற அப்போதே உயிர் விட்டு செல்லேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ அறியந்த மூலங்களில் மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலலை என்ன திண்மை என்ன வன்மை. இந்த பாரு, நீ யாரு என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது என்ன. ஆனா என் பொண்டாட்டிக்கு உன்னால எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் கொடுத்துருக்க. நான் உன் மேல கோவப்படலை, ஓகேவா? பட் நான் உங்கள்கிட்ட சாஃப்டாக தான் கேள்வி கேட்க போகிறேன். அதே மாதிரி சாஃப்டாக தான் பதில் சொல்லணும், ஓகே? நான் கேள்வி கேட்டோன்னையும் உன் ஃபேஸ் வாடுது. ஸோ உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இப்படி நடந்துக்கிட்ட, என்ன தேவை, எனக்கு இது எல்லாத்தையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நான் எதுவும் பேச மாட்டேன், அப்படி விட்டுருவேன். இல்லை நான் திமிருத்தனமாக அப்படி தான் பண்ணேன் இப்படி தான் பண்ணேன் நீ சொன்னீங்கன்னா நீ என்னை வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். செல்வி, இது வரைக்கும் இதை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, இனியும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் உன் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்ட கேள்வி இன்னுமே என் மனசுக்குள்ள ஓடுது. அந்த கேள்வி ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன் லைஃப்பில் நிறைய பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட்
ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தின போதும். மற்றபடி உன்னோட பிளாஷ்பேக் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகே? இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். உன் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு உணர்ச்சிச்சு. கண்டிப்பா சொல்றேன். மூடிடு பூவிழிமானே தாலாட்டிட பாடி